நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீர்க்கிருவியை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இல்லாத பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீர் தந்திருக்கிறீர். இதை நாங்கள் பயன்படுத்தி எப்போதும் உம்முடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள இந்த ஆராதனை வேளையிலே நீரில் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் உம்முடைய சமூகத்திலே கூடி வருகிற உம்முடைய ஜனத்தோடு நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி ஆராதித்து ஜெபித்து துதித்து மயங்கப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் வருகிற எல்லாருடைய பிரயாணங்களை கற்று பொறுப்படுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் சரியான நேரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற வாஞ்சை, விருப்பம், ஏக்கங்களை கொடுத்து நடத்துவீரான் ஜெபிக்கிறோம். வியாதியாய் பலவீனமாய் பல சூழ்நிலையிலே நம்முடைய சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிற யாவரையும் நீதாமே அவருடைய தேற்றும் ஆற்றும் நம்முடைய வல்லமையினால் அவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரைக்கும் நீர் எங்களோடு கொடுறோம். நம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் நாங்கள் பங்காளிகள். சரீரமான சபை என்கிற வகையிலே நாங்கள் வைராக்கிய வாஞ்சியோடு இன்னும் முன்னேறி செல்ல உதவி செய்யும். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று இந்த பாட்டு பாட போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வரும்போது அவரை கனப்படுத்தி கர்த்தராம் இயேசுவை ஸ்தோத்திரம் செய்தென்றும் கிருபையில் பெருகிடுவோம் என்ற ஒரு அருமையான பாடல். கர்த்தரமேசுவை ஸ்தோத்திரம் செய்தென்றும் கிருபையில் பெருகிடுவோம். கர்த்தரமேசுவை ஸ்தோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம். ஆவியால் அபிஷேகித்தாரே. ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம். ஆவியால் அபிஷேகித்தாரே. அன்பரை போற்றி கீதங்கள் சாற்றிடவே ஆயிரம் நாவுகள் போதுமோ. அன்பரை போற்றி கீதங்கள் சாற்றிடவே ஆயிரம் நாவுகள் போதுமோ. கர்த்தரமேசு ஸ்தோத்திரம் செய்து கிருபையில் பெருகிடுவோம். கர்த்தரமேசு ஸ்தோத்திரம் செய்து கிருபையில் பெருகிடுவோம். ரோகத்தாலே மிக தேகம் வருந்திடுகில் இயேசு வந்த மெதருகிலே. ரோகத்தாலே மிக தேகம் வருந்திடுகில் இயேசு வந்த மெதருகிலே. பக்கரம் நெட்டி தொட்டவர் ஜீவனையும் அற்புத சுகமும் அடிப்பார். பக்கரம் நீட்டி தொட்டவர் ஜீவனையும் அற்புத சுகமும் அடிப்பார். கர்த்தரமேசுவை ஸ்தோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். கர்த்தரமேசுவை ஸ்தோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். போல இப்பாதையின் மறைவிடத்து விரிவாய் வைத்த கண்ணிகள். இதை போல இப்பா
பாதையில் மறைவிடத்து விரிவாய் வைத்த கண்ணிகளில் அறிந்து எமது கால்கள் சிக்கிடாது விரைந்து அவர் காப்பதாலே. அறிந்து எமது கால்கள் சிக்கிடாது விரைந்து அவர் காப்பதாலே. கர்த்தரே சோத்திரம் செய் கிருபை பெருகிடுவோம். கர்த்தரே சோத்திரம் செய் கிருபை பெருகிடுவோம். பாடி பறந்து நம் ஆவி உயர்ந்திடவே புது பலன் தந்து நிறைக்கிறாரே. பாடி பறந்து நம் ஆவியில் உயர்ந்திடவே புது பலன் தந்து நிறைக்கிறாரே. ஜீவனுள்ள கற்களாய் இணைந்தவரில் நம்ம எருசலேமாகிடுவோம். ஜீவனுள்ள கற்களாய் இணைந்தவரில் நம்ம எருசலேமாகிடுவோம். ஸ்தோத்திரம் செய்வோம் பெருகிடுவோம். கர்த்தரே ஸ்தோத்திரம் செய்வோம் பெருகிடுவோம். என்னவோ யாதும் இல்லாத எம்மை இந்த மண்ணுலகமே தோன்றிடுமோ. என்னவோ யாதும் இல்லாத எம்மை இந்த மண்ணுலகமே தோன்றிடுமோ. சிந்தையில் வரைந்து நீ பொருந்தியுயர் சீயோனிலே ஆளச் செய்வார். சிந்தையில் வரைந்து சே பொருந்தியுயர் சீயோனிலே ஆளச் செய்வார். கர்த்தரே சோத்திரம் செய்தென்றும் கிருபையில் பெருகிடுவோம். கர்த்தரே சோத்திரம் செய்து கிருபையில் பெருகிடுவோம். ஆயுட்காலம் வரை துதி பாடிடுவோம். ஆவியால் அபிஷேகித்தாரே. அல்லேலூயா. துதி பாடிடுவோம். ஆவியால் அபிஷேகித்தாரே. அன்பரை போற்றி கீதங்கள் சாற்றிடவே 1000 நாவுகள் போதுமோ. அன்பரை போற்றி கீதங்கள் சாற்றிடவே 1000 நாவுகள் போதுமோ. கர்த்தரே சோத்திரம் செய் கிருபை பெருகிடுவோம். கர்த்தரே சோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். என்னவோ யாதும் இல்லாத இந்த மண்ணுலகமே தோன்றிடுமோ. என்னவோ யாதும் இல்லாத இந்த மண்ணுலகமே தோன்றிடுமோ. சிந்தையில் வரைந்து பொருந்தியுயர் சீயோனிலே ஆளச் செய்வார். சிந்தையில் வரைந்து பொருந்தியுயர் சீயோனிலே ஆளச் செய்வார். கர்த்தரே சோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். கர்த்தரே சோத்திரம் செய்தென்றும் கிருபை பெருகிடுவோம். அல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆமென். தர்மிய நாளிலே நம்ம ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி வா. இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்தும்.
ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பாடுங்க எல்லாரும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே. கேளுங்க எல்லாரும். ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கத்தாவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கத்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், சொல்லுங்க எல்லாரும். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, கண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இந்த மாதத்துல கத்து ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சிவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவார். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். அழி தந்திட நான் செழித்தோங்கிட. பாடுங்க எல்லாரும். சகோதரர்கள் பாடுங்க எல்லாரும். கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆசீர்வதியும் என்னே சுகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டுங்க எல்லாம். ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை நடுவே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை நடுவே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும்
பரிசுத்தமும் அவளுடன் வெற்றிடவே வரம் தாருமே. கேளுங்க எல்லாரும், அவளுடன் வெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஆவியின் வரங்கள் ஆவியினால் என்னை நிரப்பு. தீரக்கப்பட்ட ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பாடுங்க எல்லாரும், நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி. பொங்கி வா. கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, எங்களை என் குடும்பங்களையும் எங்கள் வேலைகளை நாங்கள் செய்கிற தொழில ரங்களினால் என்னை நிரப்போ. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. பாடுறீங்களா? ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. முத்து தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபல நடைந்து நான் மகிழ்ந்திடவே. சொல்லுவோமா எல்லாரும்? கிருபையின் ஊற்றுகள் சபைக்குள்ள பெருகட்டும். புதுபல நடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, ஆமென். பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவன் பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவன் பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து. எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கடைசி எல்லாரும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ ஹல்லேலூயா என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியோ என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆவியின் வரங்களினால என்னை நிரப்புங்க. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. இந்த மாதம் கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடி நம்ம கர்த்தரை மையப்படுத்துவோம்.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் புது பலனோடு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் துட்சண பிரவாகம் புரண்ட போதும். கைகளை தட்டுங்கள் எல்லாரும், நல்ல உற்சாகமா கை தட்டி பாடுங்க. கையை தட்டாதவங்க ஆண்டவருக்கு கைகளை தட்டி. சூழ்ந்த போதும் நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர். உத்தமனை நீ உயர்த்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர். உத்தமனை நீ உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீ புனிதனன்றோ. அல்லேலூயா. புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ கேடகம் நீ நீ. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கைகளை தட்டி எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. எல்லாரும் பாடுங்க. உம்மில் அன்பு கூர்ந்திடுவே.
ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லால் தேவனில்லை, அவரே எந்தன் கண்மன் மலையே, அவரே எந்தன் கண்மலையே. கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீ, துருகமும் நீ, கேடகம் நீ, ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே, ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்த பொழுது, துர்ச்சன பிரவாகம் நம்மை புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியிலே குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து தேவன் நமக்கு உதவி செய்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றிருக்கிறது. ஆமென். ரட்சண்ய கேடகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கரம்தான் நம்மை உயர்த்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்த்துவார். அந்த கண்மலையாக இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் மேலான ஒரு நாமம் உண்டு. அவருடைய நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி தொடர்ந்து நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் திறந்த பாடல், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம், மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க எல்லாரும், நல்ல கைகளை தட்டி எல்லாரும். மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க எல்லாரும், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் நாமத்தில் எல்லா பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், தீமையானாலும் அவர் நன்மையாய் மாற பண்ணுகிறவர். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. உங்க காரியம் வாய்க்கணுமா? இயேசு என்ற நாமத்தை சொல்லி அறிக்கை செய்து எல்லாரும் நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷனுக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க போகிறார். குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தர், தீமையான அனைத்தையும் ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ண போகிறார். குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகும். அவருடைய நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சங்கீதத்தை நம்ம வாசித்துட்டு இன்றைக்கு நாம் குடும்பங்களுக்காக நம்ம ஜெபித்து குடும்பத்துக்கு ஏற்ற பாடல்களை நாம் பாடி நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நம்முடைய வீட்டை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் 128வது சங்கீதத்தை 128வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மாறி மாறி அல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம்.
இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேவன் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்கணும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வோம். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவன் பிரியும் வரையிலும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? குடும்பங்களில் பிள்ளைகள், உங்கள் மனைவி, உங்கள் புருஷன் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், என்னென்ன காரியங்களை கற்று நீங்கள் செய்கிறீர்களோ உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்களே, சேர்ந்து நம்ம வாசிப்போமா? 128வது சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மேலே இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் வேதாமத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்க, கீழே வச்சிருங்க. எல்லாரும் இந்த நாளில் நான் வாசித்த இந்த வேத பகுதி, இந்த நாளில் நான் வாசித்த இந்த வேத பகுதி கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைக்கு நாம் இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்கள் நினைத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, குடும்ப தலைவர்களுக்கு கர்த்தர் சொல்லப்படுகிற வார்த்தை, குடும்பத்தை நடத்துகிற கர்த்தர், அதற்கு பிறகுதான் குடும்ப தலைவர் புருஷன், அதற்கப்புறம் தான் மனைவி. ஆகவே இந்த ஆர்டரில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும். கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிற யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் கைகளின் பிரயாசத்தை வேற ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தில் நீங்கள் வளரணும். மனுஷருக்கு பயப்படுறதில்ல, தேவனுக்கு பயப்படுறதுன்னா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும், பரிசுத்தமாக வாழணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருப்பாங்க? கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் பிரச்சனை உண்டாக்குறவர்களாக அல்ல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இப்போ ஒளிவ மர கன்றுகளை போல உங்கள் பிள்ளைகள் இருக்கணுமா? உன் மனைவி வீட்டோரங்கள் கனித்தரும் திராட்சை செடி போல் இருக்கணும்னா குடும்பங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் எங்கிருந்து திரும்ப ஆசீர்வதிக்கிறார்? உங்களை சீயோன் இருந்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் எங்கோ இருந்த உங்களை சீயோன் சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த சீயோன் சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில் நீங்கள் கேட்டு வளரணும். இங்கே நீங்கள் கேட்டு வளரணும். அங்கே இங்கேயும் போய் சுற்றி கொண்டிருக்காம இங்கே உங்கள் சபையில் என்ன ஊழியர்கள் உங்களோடு கூட இடைபடுகிறார்களோ, கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசுகிறாரோ அவர்கள் மூலமாக ஆலோசனை தான் முதல் உங்களுக்கு முக்கியம். முதல் ஆலோசனை கர்த்தரிடத்துல, ரெண்டாவது உங்கள் ஊழியக்கார இடத்துல, அதன் பிறகு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த 3 பிரகாரமாக குடும்பங்கள் கட்டி அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறங்க. எல்லாரும் உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்க குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபிங்க. இந்த நாளிலே உங்க குடும்பத்தின் காரியங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். இதை தேவ சமூகத்தில் வைங்க. வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 128வது சங்கீதத்தின் படியாக எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய கரங்களில் வந்து தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பறித்து போயிடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க. எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லின நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவா.
எல்லாரும் வாயில திறங்க. சகோதரர்கள் அமைதியா நின்னா எப்படி? நீங்க தான் குடும்ப தலைவர், நீங்க தான் உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். தகப்பன்மார்களே எல்லாரும் வாயில திறந்து இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க மனைவிக்காக ஜெபிங்க, நீங்க உங்க புருஷனுக்காக ஜெபிங்க, உங்க வேலைக்காக ஜெபிங்க, உங்க உத்தியோகத்துக்காக ஜெபிங்க, பிசினஸ்க்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபிங்க, உங்க எதிர்காலத்துக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்தின் பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. குடும்பங்களில் போராடுகிற எல்லா விதமான சமாதான கேடுகள், பிரச்சனை உண்டாக்குகிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக. அல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. ஜெபிங்க எல்லாரும். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, எந்த தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும். தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். தகப்பன்மார்களே, தாய்மார்களே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுங்க. உந்தன் வழிகள், பிள்ளைகளே, வாலிபர்களே, எந்த தேவனால், எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எனக்கு எதிராய் வரும் மூலமாய் போய்விடுவார் எந்த தேவனால். சொல்லுங்க எல்லாரும். எனக்கு எதிராய் வரும் பகை வரலாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்த தேவனால். எந்த ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும். ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. வசனத்தை கை கொள்ளுங்க, அவருடைய வழியில் நடங்க, உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எந்த தேவனால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலையை எல்லா பகுதிகளிலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை கை கொள்ளுவேன், அவருடைய வழியில நடப்பாண்டவரே. நான் ஆமே. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வாதிக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும். எனக்கு கொடுத்த துணை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சம்பத்து ஆதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் சரி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளையே, மேல இருக்கிறவங்க எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க எல்லாரும். எந்த நன்மைக்காய் சரி தொங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நல்ல கைகளை தட்டி ஆவியை நிரம்பி உங்க குடும்பங்களை நினைத்து ஜெபிங்க. உங்க பிள்ளைகள் நினைத்து, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நினைத்து, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நினைத்து தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது புலம்பி இன்றைக்கு ஒரு விடுதலையோடு, சுகத்தோடு, பலத்தோடு, நம்பிக்கையோடு நல்ல தீர்மானங்களோடு போங்க. குடும்பங்களை கத்த, உன் சுக வாழ்வை கத்த துளிக்க செய்ய வல்லவரா இருக்கிறார். எங்களை நினைவு கூறுகிறவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டுடைய சமூகத்துல இந்த முதல் நாள் காலை ஆராதனை
இந்த மாதத்தின் முதல் ஆராதனை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ள இருக்கணும். இந்த மாதத்தில் ஆராதனை வேளையில் பாடலை கொண்டு வார்த்தை கொண்டு என்ன பேச வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்த பொழுது கர்த்தர் குடும்பங்களை குறித்ததான காரியங்களை தான் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய குடும்பங்கள் நாம் ஆண்டவருக்கு செய்த பலவிதமான காரியங்களை கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா? வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சபைக்கு வருகிறது பெருசல்ல, நம்முடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். சபையை கனம் பண்ணுறவங்க, கர்த்தரை கனம் பண்ணுறவங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க, நல்ல உபதேசத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் தான் நிறைய கலக்கங்கள். கவனித்துக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு தெரியாது, கர்த்தருடைய வழியில் நடக்காம நீ உன்னுடைய வழியை தெரிந்து கொண்டு உனக்கு பிரியமானதை நீ செய்வாய் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி நம்மை ஆஸ்வதிக்க முடியும்? குடும்ப தலைவர்கள் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தை நடத்துவது நாம தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் தான் முதலாவது பிள்ளைகளையும் மனைவிகளையும் உங்க எல்லாரையும் கர்த்தருடைய பாதையில் நடத்த வேண்டிய முதல் வேலை குடும்ப தலைவருடைய வேலை. அதற்கப்புறம் தான் ஊழியக்காரர்கள். ஏன்னா நீங்க தான் எல்லா நாளும் அவங்க தான் உங்க கூட இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட வர்றது பெரிய விஷயம். ஆகவே நீங்க தேவ சமூகத்தில் உங்க குடும்பங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிங்க. இந்த நாட்களில் குடும்பங்களை அநேக குடும்பங்களை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஊழியர்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஊழியருடைய குடும்பமும் ஆஸ்வதிக்கப்படணும், விசுவாசியுடைய குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படணும். வேதத்தில் சில குடும்பங்களை எடுத்து உங்களுக்கு காண்பிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்தில் தி ஃபேமிலி ஆஃப் ஆபிரகாமுடைய ஃபேமிலியை பார்க்குறோம். ஆபிரகாமுடைய குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் குடும்ப தலைவருங்க. அவர் கீழ்ப்படிந்தபடினால தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். மாறாக எந்த வார்த்தை பேசல, எங்க போனோம், என்ன செய்யணும் எதுவுமே கேட்கல. தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆபிரகாமுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை நிமித்தம் இன்னைக்கு அநேகர் மேல கர்த்தர் கோபம் உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் முதல் பாவமே கீழ்ப்படியாம. பெற்றோர்கள் கீழ்ப்படியாதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. கவனிக்கணும் நம்ம எல்லாமே. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னா உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், உன் குடும்பத்துக்கு அடைக்கலம் கிடைக்கும், உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். செய்யறதெல்லாம் நல்ல வேலையை செய்யணும். கர்த்தர் என்ன பார்க்கிறன்ற இந்த எண்ணத்தோடு நம்ம செய்யணும். தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் இவ்விதமாக அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன் பேரை, ஆபிரகாமுடைய பேரை கர்த்தர், உங்க குடும்பத்தை கர்த்தர் பெருமைப்படுத்தணுமா? பெருமைப்படுத்துற அளவுக்கு உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோவா குடும்பத்தை பாருங்க. The God blessed Noah and his sons. என்ன சொல்றாரு? Be fruitful and increase in number, fill the earth. ஜலப்பிராயம் முடிந்த பிறகு ஆதி 9ஆம் அதிகாரம் அங்க பார்க்கும்போது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்பணும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில பழுகி பெருகணும், பூமியை நீ நிரப்பணும். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? மூன்றாவது the family of David, first the family of Abraham, ரெண்டாவது the family of Noah, மூணாவது the family of David. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பாரு, நான் திரைகளின் கீழ் இருக்கிறேன்.
ஆலயத்தை குறித்து தான் நான் அவனுடைய வாயில அவனுடைய எண்ணங்களை வரும்பொழுது கர்த்தர் சொல்றார் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10-11, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கும், இனி அவர்கள் அலையாமலும் முன்பேலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் நியாயாதிபதிகளாக கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கட்டின் மக்களால் இனி சிறுமைப்பட்டிருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினேன். அல்லேலூயா. செஞ்சாரா இல்லையா? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினார். இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். வீட்டை கர்த்தர் கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜ சனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். தாவீதுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார், அவனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தினார். யோசேப்புடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் நிமித்தமாக அந்த எகிப்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் செய்த சகல காரியத்தையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால தேவனா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? நீங்க பிசினஸ் பண்றீங்களே, விவசாயம் பண்றீங்களே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களே, அரசு பணியில இருக்கீங்களா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகி ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பெட்டி உன் வீட்டில் இருக்கணும். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தபடினால நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன காரியங்களை சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறீங்களோ, தேவ சபையில வந்து ஜெபித்து பாருங்க, அதற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுக்கு பயந்த ஒரு வழியில நடக்க தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை தடவை நாம கேட்டாலும் அதன்படி நாம கீழ்படுறதுக்கு ஆயத்தம் இல்லை. தகப்பன்மார்கள், தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேல் குமாரத்திகள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க? அடிக்கடி நான் சொல்றது ஒரு காரியம், உங்க பிள்ளைகளுக்காக 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். புருஷன் மனைவி சேர்ந்து குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இந்த பாரத்தை கர்த்தர் மனதில் வைத்து கொண்டு தான் இருக்கிறார். அநேகருடைய குடும்பங்களில் பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள். உன் மனைவியோடு இசைந்திரு, அவளோடு கூட சேர்ந்துருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் திருமணமான பிறகு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்க முடியாம அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. சரியில்லை, அது தவறான ஒரு காரியம். வேத பிரமாணத்துக்கு நீங்க மீறி அவர்களை பல காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு அதை மனம் திரும்பி உங்க குடும்பங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வேதத்தின் பிரகாரமாக அந்த குடும்பத்தை வைங்க. நீங்களும் பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. திருமணமான பிறகு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை கொடுங்க. உன் மனைவி சொல்றத வார்த்தை கீழ்ப்படிங்க. அதை மாத்திரமல்ல, புருஷருக்கு நீங்கள் அன்பு கூறுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மனைவிகள் மேல. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். நிறைய பிள்ளைகள் சொல்ற காரியம், எங்க அப்பா என் மேல அன்பாவே இல்லை. பிஸ்னஸ் வேலை பணத்தை சம்பாதிச்சு உங்க பிள்ளைகளை இழந்துடாதீங்க. தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னா, நம்முடைய சபையில் நடக்கிற காரியத்தை தான் நான் சொல்றேன். நிறைய பிள்ளைகள் வந்து பேசுறாங்க, நிறைய பெரியோர்கள் வந்து பேசுறாங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகள் இடத்துல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களோடு கூட பேசுங்க, அவங்களோடு கூட பேசி அவங்களோடு கூட உறவாடுங்க. மனைவியோடு கூட பேசுங்க, புருஷனோடு கூட பேசுங்க. குடும்பத்தை நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வைங்க, ஜெபிங்க. எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தை கத்து மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான்
உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு உங்க ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். உங்க குடும்பங்களிலே கர்த்தருடைய கரம் இறங்கி அற்புதங்கள் செய்ய போகிறது. ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு நேராக கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு நிறைவான ஆசீர்வாதம், உன்னுடைய வாஞ்ச விருப்பங்கள், உன் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பா. பள்ளத்தாக்குகளை பிளப்பா. கண்மலையை பிளந்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பா. அற்புதர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல சந்தோஷத்தோடு என் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் குடும்பங்களில் இனி எந்த ஒரு கலக்கம் இருக்காது. அந்த நம்பிக்கையோடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் என்னோடு எங்க குடும்பத்துக்குள் இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி ஆண்டவரே. நீங்க என் குடும்பத்துக்குள் இருக்கும் பொழுது அல்லேலூயா. என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன். மலைகளை தாண்டிடுவேன். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். எல்லா மலை போன்ற பிரச்சனைகள் சதிகளை முறியடிப்பேன். சதிகளை முறியடிப்பேன். உண்மையா பாடி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ குடும்பங்களிலே சாத்தானை மேற்கொள்ள சதிகளை முறியடிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன். நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடா. ஒரு நாளும் விலகிடா. ஆமென். நல்லவர். ஒரு போதும் கைவிடா. ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தான் அல்லாவில் அபிஷேகத்தை நிரம்பி ரகரமத நகரவர சுகதுனமத நகரபா. ஓ ஹல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிப்போ. ரிமரகதுரமத நகரவர சுகதுனமத நகரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். உன்னதாவி ஊற்றப்படட்டும். ரிமரகதுரமத நகரவர சுகதுனபா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட போகிறதுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொர்நேலியோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதன். அவன் குடும்பத்தை கர்த்தருக்கு ஏற்ற பாதையில அவன் கர்த்தரை அவன் கர்த்தண்டையில் அவர்களை நடத்தினான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாளிலே உங்களோட கூட கர்த்தர் இடைப்பட்டார்? எத்தனை பேர் உங்களோட கர்த்தர் இடைப்பட்டார்? கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அநேகருடைய கண்களை கர்த்தர், கண்ணீரின் கண்களை கர்த்தர் பார்த்தார். அநேகருடைய வியாகுலங்களை கர்த்தர் பார்த்து சபைக்குள்ள உலாவி வந்து அறிந்திருக்கிறார். ஆமாம், யாரெல்லாம் உண்மையாக அழுது ஜெபித்து உங்கள் காரியங்களை சொல்லியிருக்கிறீங்களோ
உங்க கண்ணீர் வீண் போகாத சகோதரனே, சகோதரியே. கூடிய சீக்கிரம் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை சாட்சியா நிறுத்த போகிறார். நீ வந்து சாட்சி சொல்ல போறீங்க. சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருடைய நாம மகிமைப்படும். அவருடைய நாம மகிமைப்படும். கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். உன் வாழ்க்கையை பரிசுத்தமா நீ வைத்துக்கொள். உன்னையும் நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். உன் குடும்பத்தையும் நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். உன் வாசஸ்தலம் எங்கும் கர்த்தர் உலாவி வர வேண்டும் என்று சொன்னார். எங்கும் பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நல்ல காரியங்களை திறந்து கொண்டு பரிசுத்தமான பாதையில் நாம் முன்னேறி நாம் செல்வோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை, நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். உடைய கண்கள் அதை காணும். கடைசி எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? இயேசு நோக்கி எல்லாருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எல்லாருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற எங்களை அபாத்திரமாக அல்ல, பாத்திரவான்களாய் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற எங்களுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு தான். குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, குறைகளை மன்னிங்கப்பா, அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னிப்பீராக. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்கள் தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தப்பட்ட கரத்தை கர்த்தர் பார்க்கிறார். எந்தெந்த கரங்கள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த கரத்தை கர்த்தர் கரம் பிடித்து நடத்த போகிறார். கர்த்தர் கரம் பிடித்து தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். பாடுங்க எல்லாரும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். சொல்லுங்க எல்லாரும். ஏதாகிலும் கர்த்தர் செய்வார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தப்பட்டு எல்லாரும் கிரகிக்க முடியாத காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. சர்வஞானி கர்த்தர் அப்படியே செய்வார். அந்த விசுவாசத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஹalleluya. உயர்த்தப்பட்ட கரம் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமாக அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. தேவன் சபையில் இருக்கிறார், உலாவிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த 8வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக. இந்த மாதம் மாத்திரமுள்ள இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய ஜீவன் பிரியும் அறிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துவீர் என்ற நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்களுடைய கரத்தை உயர்த்தி உம்மை நோக்கி நாங்கள் ஆராதித்து எங்களுடைய காரியங்களை சொல்லி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எங்களுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை நீர் பார்த்தீர். எங்களுடைய உயர்த்தப்பட்ட கரத்தை நீர் எங்களுடைய கையை பிடித்து நீர் எங்களை நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் உயிர் தெழுந்த பிறகு மீண்டுமாக நீர் பரமேறதுக்கு முன்பதாக உம்முடைய கரத்தை நீட்டி சீஷர்களை ஆசிர்வதித்தது போல இந்த மாதம் எங்களுடைய சபைகளில் நீர் உலாவி வந்தீர். இந்த ஆராதனையை உலாவி வந்து உம்முடைய கரம் எங்களுடைய சபை நேராக, குடும்பத்துக்கு நேராக, எல்லா அநேக குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு எங்கள் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக குடும்பத்துடைய காரியங்களை நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அநேகருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பல காரியங்களை சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறீர், அதிசயங்களை செய்ய போகிறீர், அவளை தேற்ற போகிறீர், அவளுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறீர். சகல ஜனங்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை நீ மேன்மையாக வைத்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும், எங்களுடைய பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லாரும் ஆண்டவரே சாத்தானின் தந்திரங்களை மேற்கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு உம்முடைய உன்னத பலனை நீர் தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியின் வசனத்தை கொண்டு பிசாசை மேற்கொண்டு ஜெயிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனை தாங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், விவசாயம், ஐடி ஃபீல்ட் கம்பெனியில் ஆண்டவரே, அரசு பணியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அநியாயமாக எந்த ஒரு காரியத்தை சம்பாதிக்காதபடி உண்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து தங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்பட்டது போல தாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பூமிக்குரிய காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டிய கிருபையும் பலனை தந்து நடத்துவீராக. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் இருக்கிறவர்கள், வேலை செய்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நல்லமான பாதைகளை தெரிந்து கொள்ள இந்த வாலிப பிள்ளைகள் ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதியோடு, பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தந்தீர். இனிமேலும் கர்த்தர் சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை கர்த்தர் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். மீதியானவெல்லாம் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் வேத தியானத்திற்காக நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வேத பகுதியை கடந்த நாட்களில் நம்ம கேட்டு அறிந்து கொண்டோம். நிறைய காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், உண்மையாக இருந்தால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சில குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். நாம் முன்னே கேட்டது போல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அவன் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தான். அதனால்தான்
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வருகிறதாக கலாத்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், மட்டுமல்ல நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் கேட்டோம். இன்றைக்கு தொடர்ந்து நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசிக்கலாம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று சொல்லி நடக்கிற காரியத்தை குறித்து கடந்த நாட்களில் நாம் 5 குறிப்புகளை நாம் அறிந்தோம். எத்தனை பேர் திரும்பவும் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்களோ தெரியாது. என்றாலும் அந்த 5 குறிப்பில் என்னவென்றால், மாதிரியாக நடக்க வேண்டும், 2வது பரிசுத்தமாக நடக்கணும், 3வது தேவ பக்தியுள்ளவர்களாக நடக்கணும், 4வது ஞானமாக நடக்கணும், 5வது சாந்தமாய் நடக்கணும். ஆமேன். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் இங்கே வாசித்தோம் உண்மையாய் நடக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் 5 விதமான குறிப்பை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு எவற்றிலெல்லாம் நாம் உண்மையாக இருக்கணும், எந்தெந்த காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 5 சிறிய குறிப்புகளை சொல்லி சீக்கிரம் நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக எபிரேயர் நிருபம் 3ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே கர்த்தருடைய வீட்டில், அதாவது தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தானா, எங்கும் உண்மையுடனாக இருந்தது போல என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுபடியினால கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் நீதியுள்ளவர், அவரை போல சிறந்தவர் வேறு யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு காரியத்தை என்ன பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மையுடனாக இருந்தது போல என்று சொல்வது மிக விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். அப்படி கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், பரிசுத்தர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மோசையை போல என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த மோசையுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கனம் கொடுத்துருக்கார் பாருங்க. அவன் எங்கும் தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுடனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய வீடு என்று சொல்வது ஆசரிப்பு கூடாரம், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய சபை. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில் எப்படி இருக்கணுமா, உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு என்று தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம். அறிந்து நடக்கணும். அநேகருக்கு சபை என்றால் என்ன, ஊழியம் என்றால் என்ன, ஏன் இந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே தெரிகிறதில்லை. ஏதோ கெட்ட காரியத்துக்கோ நல்ல காரியத்துக்கோ சபை வேண்டும், ஊழியம் வேண்டும், ஆசாரிகள் வேண்டும் என்பதுதான் சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி அல்ல. தேவனுடைய சபையில் நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 103வது சங்கீதம் 7வது வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு தம் வழி என்ன செய்கிறாரா, தெரிவி பண்ணுகிறார் பாருங்க. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார், கிரியைகளை தேவ ஜனத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு பிற்பாடு அவனோடு கூட ஆரோன், அதுக்கு பிற்பாடு யோசுவா, இவர் எல்லாருமே வழிநடத்தப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்பது நம்ம எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய சபையில் நடக்கிற எல்லா காரியங்களிலேயும் ஜபத்தில், உபவாச ஜபங்களில், ஆராதனை வேலைகளில், பொதுவாக தனிப்பட்ட சகோதர சகோதரியுடைய ஜபங்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் சபையை நேசிப்போம் என்றால், உண்மையாகவே ஆண்டவர் நேசிப்போம் என்றால், என்ன வேலை இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வருவோம் இல்லையா. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் 25 கிலோமீட்டர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையே சைக்கிள் எடுத்து பிரயாணம் பண்ணி அங்கே போய் தங்கி அடுத்த நாள்
ஆராதனை முடித்த சாயங்கால வேளையில் அவ்வளோ தூரம் தனிப்பட்ட முறையில் நானே போய் வருவேன். எதுக்காக? ஆலயத்தை நேசித்ததுனால, ஊழியத்தை நேசித்ததுனால. அந்த நாள் முதல்கள் இந்நாள் வரைக்கும் இப்படி தான் ஓடிட்டுருக்குறோம். இவ்வளவு ஆண்டோடைய சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரையும் சபையையும் நேசிக்கிறீர்களோ தெரியாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன செய்யணும்? கற்பனைகளை, யோவான் சுவிசேஷத்தில் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அது கை கொள்ளாமல், அதனால தான் நம்ம 128:4 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனவனோ நடக்கணும். அதான் போன வாரம் நடக்கையை பற்றி நிறையா காரியம் இருந்தாலும் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பல காரியங்களை சொல்லிட்டு நடக்கையிலும் என்ற வார்த்தைக்கு தான் நம்ம அன்றைக்கு நல்ல விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். அதே போல் இங்கே தேவனுடைய சபையிலே நாம் எவ்விதமாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்றபடி நாம் செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. குறிப்பாக மோசே மலையில் ஏறி 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்ததை யாத்திராம புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், மோசே கர்த்தரோடு பேசினான், மோசே கர்த்தரை நோக்கி என்ற அந்த வார்த்தையை விட கர்த்தர் மோசையை நோக்கி மோசே இடத்துல பேசுகிற காரியம் அதிகமாக இருக்கிறதை நாம் அறிய முடியும். அப்படி என்றால் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிறதை காட்டிலும் அவற்றில் கேட்கிறதை காட்டிலும் அவர் நம்மோடு பேசுகிறது தான் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு மோசே பொறுமையாக காத்திருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு அந்த மலையில் கீழே இருந்து இறங்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் நம்மோடு பேசும்போது தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அதனால தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்காக என்ன அந்த அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகத்து நிமித்தமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள உதவி செய்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செய்தான்? ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல சாமுவேலே சாமுவேலே சாமுவேல் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் அங்கே சாமுவேலோட பேசி அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்றால் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார், நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையை காட்டுவார். எல்லாவற்றிலையும் தேவனுடைய சபையில் எவ்விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை கேட்கலாம் இருக்கிறீர்களோ தெரியாது. எத்தனை பேர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்களோ தெரியாது. நாமே அவரோடு பேசுகிறத விட அவர் நம்மோடு பேசுகிறது என்று சொல்வது மிகவும் முக்கியம். எல்லாருக்கும் ஐக்கியம் இருக்குது, சபை இருக்குது, ஐக்கியம் இருக்கிறது இல்லையா? தேவனுடைய சபைக்கு வருகிறோம். ஆனால் என்ன ஐக்கியம் இல்லை என்றால் நெருங்கின ஐக்கியம் இல்லை. நெருங்கின ஐக்கியம் இல்லை. ஏதோ வருகிறோம் போகிறோம் நல்ல நெருங்கின ஒரு உறவு ஐக்கியம் தேவனுடைய சபையோடு இருக்கிறது தான் விசேஷம். கெனசரேத்து கடலின் கரையின் அந்த கடலின் கரையில் எல்லா வலைகளையும் அந்த பேதுரு அவனோட சேர்ந்து எல்லாரும் அலசி கொண்டிருந்தாங்க. ஏசு அங்கே வருகிறார். அங்கே வந்தபோது அவங்க இப்படிலாம் சோர்ந்து போய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவங்க சோர்ந்து போய் வலைகளை சுத்திகரித்து கொண்டிருக்கும் போது ஏசு சொன்னார், உங்கள் படகுகளை சற்று அப்படியே கொஞ்சம் அப்படி சற்று தள்ளுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதில் ஏறி உட்கார்ந்த பிறகு சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள். அப்போ அவங்க கேள்வி கேட்குற, ஆண்டவரே ராத்திரி எல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போகும்போது தான் மிகுதியான மீன்கள். ஐக்கியம் சரிதான், உண்மையான ஆழமான நெருங்கின ஒரு ஐக்கியம் தேவனுடைய சபையில் கஷ்ட நஷ்டங்கள் தேவைகள் மற்ற காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உண்மை வேண்டும் தேவனுடைய சபையில். உண்மை மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல என்று சொன்ன அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்தாவுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கங்கள் பல தூஷணங்கள் அவனையே ஊரை விட்டு துரத்திட்டாங்க. அந்த அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் சந்தர்ப்பம் வரும்போது 11:11 அப்பொழுது எப்தா
கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் எதுவென்றால் தேவனுடைய சன்னிதானம். இல்லாவிட்டால் தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் எதை மறைத்து வைக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, டாக்டர் இடத்துல போனால் நம்ம இருக்கிறதெல்லாம் சொல்லணும். நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க, முன்னாள் என்ன சாப்பிட்டீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் உண்மையே சொல்லணும். அப்பொழுது தான் அவங்க சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். அதே போல் ஒரு வக்கீல் அட்வொகேட் இதில் போனால் அந்த விவரங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லால் தான் என்ன நடக்கும், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி அதே போல் தான் தேவனுடைய சபையில் நீ உண்மையாக இருக்கணும். சிலர் உண்மையே இல்லை பல காரியங்களில், ஆனால் வீட்டில் உண்மை என்று சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய சபையின் காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எப்தா கர்த்தருடைய சந்நிதியிலே பாவிலே எல்லாவற்றையும் சொன்னான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஊரை விட்டு துரத்திட்டாங்க. வசனம் படித்து பாருங்க. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றார்கள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி பரஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. ஆனால் தேசத்தில் யுத்தம் வந்தபோது யாரெல்லாம் துரத்தினாங்களோ அவங்களே திரும்பவும் போய் எப்தாவை அழைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்குறோம். தீர்க்கதரிசன வசனங்கள்லாம் அப்படித்தானே இருக்கிறது. யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர் எல்லாரும் நம்ம பக்கத்தில் வருவாங்க. எந்த ஒரு போராட்டத்திலும் ஜெயம் நமக்கு உண்டு. எப்படிப்பட்ட பலனா, யூனிகார்ன் ஸ்ட்ரென்த், காண்டாமிருகத்து கொத்த அந்த பலன் நமக்கு கொடுக்குறார். நமக்கு எதிராக எந்த பொல்லாத வல்லமையும் செயல்படவே முடியாது. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, யாரோ செய்வன பண்ணிட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க அப்படி சொல்லி விசுவாசிகள் சொல்கிறாங்களே, அப்போ அவங்க உண்மையான விசுவாசிகளா? இல்லை, நமக்கு விரோதமாக எந்த பிள்ளிசுனியுமே இல்லை. அல்லேலூயா. குறி சொல்லுதலே கிடையாது. அப்படி நீ விசுவாசித்தால் தான் தேவ மகிமையை நாம் காண முடியும். ஆகவே இந்த பகுதியில் மோசையுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாக இருந்தது போல நாமும் தேவனுடைய சபையிலே நாம் உண்மையாக இருக்கணும். நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சன்னிதானம். அது மிஸ்பா அல்லது இந்த சீயோன் சபையினுடைய ஊழியர்கள் மத்தியில். எங்களுக்கு தெரியும், இவ்வளோ வருஷம், அதாவது 95 செப்டம்பர் 3 இந்த ஊழியத்தை நான் பொறுப்படுத்த பிற்பாடு முதலாவது திருமணமே யோனத்தான் விமலா திருமணம் 96 பிப்ரவரி 12 அதான் முதல் திருமணம் நாங்கள் வந்த பிற்பாடு. அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறோம். அதே போல் எத்தனையோ குடும்பங்கள் நிலவரங்களை அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கக்கூடிய வகையில் தேவனுடைய சபையில் தேவனுடைய ஊழியத்தில் அவங்க உண்மையாக இருந்து கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் உண்மையுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை படிப்படியாக பெறுவான் என்று சொல்வது. சகோதரி சொன்ன சாட்சி கேட்டீங்க. 4வது வகுப்பு படிக்கும்போது 4வது வயதிலேயோ அவங்க கர்த்தரை அறியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. பாருங்கள், இதுவரைக்கும் நடத்தினார், இனியும் நிச்சயமாக கடைசி வரைக்கும் காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வீட்டில் தேவனுடைய சபையில் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். சுருக்கமாக எல்லாம் சொல்லி முடிக்கிறோம். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்து கொண்டோம். கபடம் இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம், கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்து கொண்டோம் என்பதற்கு எங்கள் மனதே சாட்சி. அப்படி தானே? எங்கள் மனதே சாட்சி, எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் எந்த குடும்பத்தையும் நான் வெறுக்கிறது இல்லை. குடும்பங்களில் பல சூழல் இருந்தாலும் எங்கள் மனதில் அவங்கள வைத்து, அதாவது எப்படி ஆசாரியன் மார்பில் 12 அந்த கற்களை பதித்திருக்கிறாரோ அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, சில வேளை சில சின்ன பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோமே. எதற்காக?
எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தில் மன உண்மையாக இருக்கிறோம் என்பதற்கு எங்கள் மனதே சாட்சி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரசங்கமோ தியாகமோ பிரதிஷ்டையோ பாடல் இதெல்லாமே ஒரு புகழ்ச்சி அல்ல. பிரசங்கம் பாடல் இதெல்லாம் யாரும் பாடுவாங்க, யாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் திவ்ய உண்மையோடு மனதில் வைத்து தேவ ஜனங்களுக்காக போராடுகிற பிரயாசப்படுகிற பரிசுத்தவான்கள் அநேக தகப்பன்மார்கள் இல்லையே என்பதுதான் கடைசி நாட்களே காணப்படுகிற காரியங்கள். ஆகவே பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது எங்கள் மனதே எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது, திவ்ய உண்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். 101வது சங்கீதம் 5-6வது வசனத்துக்கு வருவோம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி, தேசத்திலே உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அல்லேலூயா. பாருங்க, பிரசங்க கேட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை வித்தியாசமாக கேலி கிண்டல் பரியாசத்தோடு பேசுகிறவர்கள் சிலர் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறான்னு நான் சொல்லலை, எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையில்லாத ஆண்டுடைய நாமத்திற்கு விரோதமான ஊழியங்களுக்கு விரோதமான சில காரியங்களை நாம் செய்வோம் என்றால் தேவன் அதில் என்ன செய்ய மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். திவ்ய உண்மையோடு நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் 50வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 50வது சங்கீதம் 20வது வசனத்தில் இருந்து படிக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் பாருங்க. நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அப்ப பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து படிங்க. தேவனை மறக்கிறவர்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன டாபிக் கொடுக்குறாரு? என்ன தலைப்பு? தேவனை மறக்கிறவர்கள் இல்லையா? அது இன்னொரு விதத்தில் சொன்னால் தேவனை மறுதலிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பல காரியங்களே பேசக்கூடலாம் இருப்பார் என்றால் அவர்கள் திவ்ய உண்மை அவங்களுக்கு இல்லை. பார்க்கும்போது நன்றாக ஹா ஊன்னு சொல்லுவாங்க, அல்லேலூயான்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்க, மனதில் துரத்துறோம் என்கிறது தான் அவங்களுடைய அறிகுறியாக இருக்கும். அப்படிப்பட்ட உண்மையில்லாத ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. எங்களுடைய பயிற்சி நாட்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் அடியும் வாங்கணும், மன்னிப்பும் கேட்கணும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அடியும் வாங்கி மன்னிப்பும் கேட்கணும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு சிகிச்சை கொடுக்கும்போது நீங்கள் தோற்பு கரணம் போடுன்னு சொன்னால் எவ்வளவு போடணும்னு கேட்கவே உடனடியாக போடணும். நிறுத்துன்றால் தான் நிறுத்தணும். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் நாங்கள் வளர்க்கப்பட்டபடினால திவ்ய உண்மையோடு இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆமேன். அல்லேலூயா. இது எங்கள் மனதே எங்களுக்கு சாட்சி. ஆக கர்த்தருடைய கருத்தில் மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி உள்ளாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய சபையில் இவ்விதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அவர்களுக்கு முன்பாக நான் மன உண்மையாயிருந்து, எவர்களுக்கு முன்பாக? அந்த 18ஆம் சங்கீதத்தின் பிராக்கெட்டை படிங்க. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினார். அப்படி என்றால் இப்போ 23ஆம் வசனத்தை படிங்க. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து, அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? மன உண்மையாக இருந்தேன். இதை நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சவுலுடைய காரியங்கள்லாம் அறிந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் தாவீது எப்படி இருந்தாரா? மன
உண்மையாக இருந்தேன், எல்லாருக்கும் முன்பாக மன உண்மையாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். 18:18 என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அவர்களுடைய நடுவில் அவர்களுக்கு முன்பாக நான் மன உண்மையாக இருந்தேன் என்று சொன்னாரே, 23ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமே, அதுதான் மிக முக்கியம். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரா? பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வெறுக்கிறவங்க மத்தியில், சத்துருக்களாக இருக்கிற எண்ணப்படுகிற அவர்கள் மத்தியிலையும் கூட நாம் மன உண்மையாக இருந்தோம் என்றால் கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. என் பலனே என் கோட்டையே. ஆகவே அதில் நாங்கள் மன உண்மையாக நடந்து எதிராளிகள் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில் அவர் எல்லாரும் கரத்திலிருந்து கர்த்தரனை நீங்களாக்கினார். குறிப்பாக சவுலின் கைக்கு என்ன செய்தார்? தப்புவித்தார், நீங்களாக்கினார் என்று அவன் கர்த்தரை மையப்படுத்தி பார்க்கிறார். அதில் மன உண்மையாக. அடுத்த ஒரு குறிப்பை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். ஆக தாவீதின் வாழ்க்கையில் அநேக பாவங்கள், பல பலவீனங்கள், மிகுதியான இரத்தத்தை சிந்தி அவன் பல காரியங்களை அவன் செய்திருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் தீர்க்கதரிசிகள் உணர்த்தும் போது உடனடியாக அவன் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தன்னை அறிக்கை செய்து விட்டுவிட்ட காரியத்தை நிமித்தமாகத்தான் அவனுக்கு இந்த மேலான ஆசீர்வாதம். அந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட சாட்சி, நான் எப்படி இருந்தேன்? மன உண்மையாக நடந்து கொண்டேன் என்று. ஆகவே தான் சங்கீதம் 51 நாம் வாசிக்கும்போது முழு அதிகாரத்திலுமே தன்னுடைய பாவ அறிக்கையை தாவீது வெளியரங்கமாக அறிக்கையிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் எப்போதும் மனுஷருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக மன உண்மையாக நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. குற்றங்கள் வருகிறது கூடாத காரியம். டெம்டேஷன் மே கம்னு சொல்லுவாங்க. வரும், குற்றங்கள் வரலாம், பாவம் வரலாம். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடும்போது தான் என்ன கிடைக்கிறது? இரக்கம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். தாவீது சொல்கிறார், மன உண்மையாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவங்க எல்லாரும் அவங்க குடியிருப்பதுக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. வாங்க போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்ன செய்வோம்? வீட்டை கட்டுவோம் என்று சொல்லி. அப்போது தீர்க்கதரிசி வரவில்லை. ஆனால் மற்ற எல்லாரும் போய் மரம் வெட்டும்போது அந்த ஒரு மனிதன் மரம் வெட்டும்போது கோடாரி கீழே விழுந்தது. அதில் படிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், உடனே அங்கே தேவனுடைய மனுஷன் வருகிறார். அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காட்டின போது, அல்லேலூயா. அதுதான் நம்ம காட்டுறதில்லை. எந்த இடத்துல விழுகை, எந்த இடத்துல பின்மாற்றம், எந்த இடத்துல கர்த்தரை விட்டு தூரமாக போனோம், எந்த இடத்துல கர்த்தரை கனவீனப்படுத்தணும், எந்த இடத்துல கர்த்தரை வெட்கப்படுத்துகிறோம் என்பது அநேகர் உணர்வுவதே இல்லை. இரவலாக வாங்கின அந்த ரட்சிப்பு, இரவலாக கிடைத்த அந்த கோடாரி தவறி கீழே விழுந்தபோது உடனடியாக தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், எந்த இடத்துல விழுந்தது? அவன் சொன்னான், இந்த இடம் என்று சொல்லி அவன் சுட்டி காட்டுகிறான். உடனடியாக ஒரு மரக்கொம்பை வெட்டி போட்ட போது இரும்பு மிதக்கிறது. அல்லேலூயா. இரும்பு மிதக்குமா? மிதக்கும். நடக்குமா என்று கேட்கல, நடக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையான மோல்சடானுடைய மகள் வினோதினி இளம் வயதிலேயே ஒரு திருமண வாழ்க்கைக்கு உட்பட்டு கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனார். 3 பிள்ளைங்க. அந்த சூழ்நிலையை பாருங்கள்.
அடிக்கடி வந்து புலம்புவாங்க, ஜெபிப்போம். கர்த்தர் இந்த பிள்ளைக்கு இறங்கினாரா இல்லைங்களா? டபுள் ரெட்டிப்பான்னு பிப்ரவரியிலேயே வாட்டர் போர்டில் வேலை கிடைச்சிருக்கிறது. இப்போது அந்த சகோதரியுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி டீச்சிங் லைன்லேயே ஒரு அருமையான வேலை வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கர்த்தர் ஒருபோது என்ன செய்கிறதில்லை. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது மானேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. மோட்சராணி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு சகோதரி. அவருடைய மகளுக்கு கர்த்தரை விட நன்மை செய்திருக்கிற பாருங்க. அல்லேலூயா. ஆக நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்கிறது தேவனுக்கு மகிமை. ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டது யோசனை சொன்னார், மகனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்த சொன்னார். அப்போது விழுக வரலாம், போராட்டம் வரலாம், சோதனை வரலாம், பாடுகள் வரலாம். அங்கே நாம் பார்க்கிறோம், எந்த இடத்துல விழுந்து என்று கேட்டபோது உடனடியாக அந்த இடத்தை காட்டினான். அங்கே ஒரு மரக்கொம்பு வெட்டி போடப்பட்டது. அப்போது அந்த இரும்பு மிதந்தது. மரத்தின் கனியினால் அன்று பாவம் சூழ்ந்தது, இன்று மரத்தின் சிலுவையில் விடுதலை கிடைச்சிருப்பாருங்க. மரத்தின் சிலுவையினால் கர்த்தர் நினைச்சார், விடுதலை ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கிறோம், நான் மன உண்மையாக நடந்து கொண்டேன் என்று 18ஆம் சங்கீதம் 23ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்து 4வது காரியமாக 6ஆம் அதிகாரம் தானியேல் 2ஆம் வசனத்திலிருந்து. தானியேல் புஸ்தகம் 6:2ஆம் வசனத்திலிருந்து. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளின் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். யாருங்க? தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எப்படி நிறைவேற்றுவார் பாருங்க. சிறையிருப்புகளே போயிருக்கிறாங்க. சிறையிருப்பிலிருந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில் துறை மக்களாக, விசேஷித்த ஜனமாக, அறிவுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக நாம் வாசிக்கிறோம் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில். அப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் இருதயத்திலே செய்த தீர்மானத்து நிமித்தமாக 16-17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விசேஷித்த ஞானம், அறிவு எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து, தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியெல்லாம் கொடுத்து, தேசத்திலே தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரதானிகளுக்கு மேலே தானியேலை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல, தான் உயர்த்தப்பட்ட இடத்துல உண்மையாக இருந்தான். அல்லேலூயா. ஆமாம், பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய நோக்கத்தை எவ்வளோ அருமையாக நிறைவேற்றுகிறார் பாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த பிரதானிகள் மத்தியில் என்ன நடந்தது? கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் மத்தியில் இந்த தானியேல் மேலே எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை. கொடுக்கல் வாங்கல்னு சொல்லும்போது ஒருத்தர் பார்க்குறாங்க, நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்படி இருக்கிறீங்க? இரவலாக கொஞ்சம் ஏதாவது சின்ன பொருள் வாங்கினா கூட திரும்ப அதை கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடாதா? அவங்களுக்கு என்ன நிறைவாக இருக்குது? அப்படி அல்ல. பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உண்மையாக இருந்தால் நம்பிக்கை வரும். அவங்க மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்க? அதில் விசேஷமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில சூழ்நிலைகளில் சிலர் வெக்கப்பட்டு சோர்ந்து தளர்ந்து போயிருக்க காரணம் இதில் உண்மை இல்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உண்மை இல்லை. ஆனால் தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரதானிகளுக்கு மேலாக தானியேல் வைக்கப்பட்ட அந்த இடத்துல அவனிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை. வீடியோ சார் நம்ம சபையில் 2 பேர் இருக்காங்க. இன்னும் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, பிரின்சிபல் இருக்கிறாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல ஒரு சாட்சியுள்ள அனுபவமாக இருக்கிறதுனால கர்த்தரை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் எங்கே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார்.
லஞ்சம் லாவண்யம் இன்னும் பல காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதனால வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கி கர்த்தருடைய சபையில் கர்த்தர் மேன்மையாக அநேகர் வச்சுருக்கிறார். ஐடி ஃபீல்டில் ஏராளம் பேர், டாக்டர்ஸு, அப்புறம் என்ஜினியர்ஸு எல்லாம் கர்த்தர் அவரோட மேன்மையாக கொண்டு வந்திருக்கிறாரு. அந்தந்த இடத்துல நீ உண்மையாக இருப்பீர்கள் என்றால் தேசத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஹெச்ஓடியாக மாற்றுவார், பிரின்சிபலாக மாற்றுவார், இன்னும் மேன்மையான இடத்தை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆக இங்கே நாம் பார்க்குறோம், தானியேல் அந்த பாபிலோனில் அவன் எல்லாவற்றும் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தார். எந்த ஒரு குற்றமும் இடத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமேன். அதில் குறிப்பாக ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் பண விஷயந்தான் என்ன செய்கிறது? அநேக கடன் அன்பை முறிக்கிறது. ஆனால் கூட என்ன செய்கிறோம்? எங்கே இருக்கிறதோ என்று பார்த்து கேட்டு வாங்கி கடைசியில் கொடுக்காமல் போனீங்கன்னா துன்மார்க்கன் கடன் வாங்கி யார்? துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆகவே கர்த்தருக்குள்ளே நம்முடைய மனதை தேற்றி கொண்டு தேவனோடு நாம் காணப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆலயம் கட்டப்படுகிற விஷயத்தை நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் சேகரிக்கிறாங்க இல்லையா? அது பொருளாதாரமான காரியம் சேகரித்து கொண்டிருக்கும்போது அந்த பிரதானிகளை பற்றி வேதம் சொல்கிறது, அவங்க அதில் உண்மையாக இருந்ததுனால இல்லையா? அவங்க அதில் உண்மையாக இருந்ததுனால யாரும் கணக்கை பார்க்கல. இப்போது நிறைவாக இருக்கிறது கொண்டு வர வேண்டாம் என்று கூட சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. காரணம் என்ன? கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரதானிகள் உண்மையாக இருந்தாங்க. ஆனால் மற்ற இங்கே தானியேலோடு கூட இருந்த மற்ற பிரதானிகள் உண்மையாக இல்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் எப்படியாலும் தானியேலிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒருபோதும் அந்த தானியேலிடத்தில் குற்றத்தை காணவில்லை. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிற தேவனுடைய மனிதனாக இருந்ததுனால எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் விரும்பினதுனால யாருமே அவனை குறித்து குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை, குறை சொல்லவும் முடியவில்லை. எதிராக சில தீர்மானங்கள் வந்திருந்தாலும் கூட கர்த்தர் தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமான விடுதலையை தந்தார். அல்லேலூயா. 5வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம், கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 6ஆம் வசனத்திலிருந்து அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாட்களுமாய் இருக்கிற தீகுக்கு படிங்க என்ன இருக்கு? என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய பாருங்க, உங்களுக்குள் இருக்கிற தீகுக்கு, உங்களுக்குள் இருக்கிற ஒனேசிமு இவங்களெல்லாம் என்ன செய்தாங்க? உண்மையாக, அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் என்ன செய்தாங்க? உண்மையாக இருந்தாங்க. இப்பொழுது உள்ள காலங்களைப் போல டெக்னாலஜி வளரவில்லை. ஒரு செய்தியை கொண்டு போகணும்னா ரொம்ப காலங்கள் ஆகும். புறாக்கள் மூலமாக அனுப்புவாங்க, குதிரைகள் மூலமாக, வீரர்கள் மூலமாக அனுப்புவாங்க. அது பல நாட்கள் ஆகக்கூடிய காரியம். பிஎன்டி கூட அப்போ இல்லை, போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட்டும் அப்பொழுது இல்லை. ஆனால் உண்மையுள்ள இந்த தீகுக்கு, உண்மையுள்ள ஒனேசு இவர்கள் மூலமாக கடிதம் மட்டுமல்ல செய்திகளை சொல்லி அனுப்புகிறாங்க. செய்திகளை படிங்க இந்த வசனம். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். சரி, ரகசியங்கள்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. சபையை பற்றி, ஊழியங்களை பற்றி, அந்த ஆத்துமாக்களை பற்றி எல்லாவற்றையும் ரகசியங்களெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த 2 பேரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? உண்மையாக இருந்தாங்க. தம்பி,
இந்த காரியம் ஒரு முக்கியமான காரியம், இது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் வந்து என்ன சொல்லுவார், அக்கா உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்கிறேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. அக்கா வந்து அம்மாவை பார்த்து, அம்மா உங்கள்கிட்ட மட்டும்தான், இது உண்மையா? இது உண்மையில் டெல உமன் சொல்லுவாங்க. டெல உமன்னா ஒரு பெண்ணிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டா எப்படி ஆயில் அது என்னது பொத்துட்டு வெளியே போயிடும்ங்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், தீகுக்கு என்கிற தேவ மனிதனும் ஒனேசு என்கிற 2 பேரும் எந்த நல்ல செய்திகளோ ரகசியமான காரியங்களோ சொல்லி அனுப்பினால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொண்டாங்க. அவங்க ஊழியத்தில் நடத்திப்புக்காரர்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சபையின் பொறுப்புகளில் எவ்விதமாக இருக்கிறீங்க? சில குறிப்பான சில காரியங்களை சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க என்பதை குறித்து கவனமாக இருங்க. உண்மை உள்ள அதாவது ஊழியத்தில் உண்மை என்று சொல்லும்போது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையாக இருக்கணும். நம்பிக்கைக்கு விசுவாசமாக காணப்பட வேண்டும். சில வேளை சிற்றிக்கலாம், கடிந்து கொள்ளலாம், போதிக்கும்போது சில காரியங்கள் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவன் சொல்கிறான் கையை நீட்டு என்று சொல்லி பஞ்சை அப்படி தேய்ச்சிட்டு ஒரு ஊசி எடுத்து குத்துறாங்க. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா ஊசி போட்டு ஆகவே செய்யணும். போட்டாங்களா இல்லையா? ஆமாம். அப்போது உபதேசமானது கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்குமாக இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். சில வேளை நாசுக்காக சில காரியம் பேசும்போது புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் சில சமயம் நேரடியாக சில காரியத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே ஊழியத்தில் இந்த 2 பேர் உண்மையாக செய்திகளை கொண்டு சென்று அந்த காரியத்தை அவங்க சாட்சி பெற்றது போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஊழியத்தில் என்ன செய்யணும்? உண்மையாக நாம் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். எதில் உண்மை? கொஞ்சத்திலே. கொஞ்சம்தான். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு அந்த எஜமான் போயிட்டாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி எஜமான இடத்துல சொல்றதை கேட்டு அவர் சொல்றார், உண்மை உள்ள உத்தமமான ஊழியனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்துகிற விஷயத்திலும் நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே நாம் பார்க்கிறோம், 1 தாலந்தை வாங்கினவனோ என்ன செய்தான்? புதைத்து வைத்தான். அது நிமித்தமாக அவன் கொள்ளாதவனும் சோம்பலுமான ஊழியன் என்றும் அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 1 தாலந்தா இருந்தாலும் 2 தாலந்தா இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகாண்ட சமூகத்தில் நாம் எழுந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். வீட்டில் சபையில் உண்மை, திவ்ய உண்மை, மன உண்மை, கொடுக்கல் வாங்கல உண்மை, ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஜீவதேவ பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். காதை
நீங்கிடவே சமாதானம் தங்கும் மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவை, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கொடுத்து இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய ஆராதனையை அட்டன் பண்ணவும், உம்முடைய பந்தியிலே பங்கு பெறவும், ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போய் இருப்பேன் என்று தாவீது சொன்னது போல, நாங்கள் கெட்டவர்களாய் பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த எங்களை இன்னும் ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் ஆசாரியர்களாய் லேவியராய் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் இந்த ஆராதனையுடைய முழு பொறுப்பை நீர் எடுத்து நடத்தி எங்களோடு கூட பேசி நல்ல சாட்சிகளை சொல்லி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் இன்னும் அநேக காரியங்களிலே அதிபதியாய் மாறுவோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்கிற சத்தத்தோடு கூட கடந்து போகிற ஆண்டவரை, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமானால் அநேகத்துக்கு எங்களை அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. வசனத்தை கேட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க அப்படியே இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66:1-5 சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. சபை மக்களை எல்லாரும் உடைய வேலையை அடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறோம். இதனால் வருகிற துதி, கன, மகிமை, மாட்சிமை, புகழ் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். அற்ப பிரயோஜனமான மனுஷர்கள் கடமைகளை மாத்திரம் செய்தோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.